Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரோட பிரச்சனையும் காலையிலயும் நைட்டும் வந்து தொட்டுக்க என்ன பண்றது அப்படினா யோசனையா இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு தக்காளி மட்டும் தான் இருக்கு அப்படினா கவலையே படாம தக்காளியில டேஸ்டா ஒரு குருமா பண்ணலாம். இதுல என்ன புதுசா இருக்க போதுன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஈஸியா தக்காளி வச்சு ஒரு தக்காளி குருமா பண்ணலாம். இன்னைக்கு வந்து அதுக்கு 3 வெங்காயம் 6 தக்காளி எடுத்துர்க்கேன். வெங்காயம் எவ்வளவு எடுக்கறீங்களோ அதோட டபுள் மடங்கு தக்காளி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி கப்ல ஒரு 1/4 மூடி தேங்காய் நல்லா துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு. இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, 2 பூண்டு பல்லு அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதோட ஹெவியாக அந்த ஸ்மெல் வரக்கூடாது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா வாசனையாக ஒரு மசாலா அரைச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேன் வச்சு நம்ம தாளித்து இப்போ வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மூக்கு, பட்டை, கொஞ்சம் கிராம்பு எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இது நல்ல வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்க இப்போ நம்ம உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டோன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும். இப்போ இது வதங்கின வெங்காயத்தை கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறாமல் இதே கலரில் இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ண தக்காளி இந்த அளவுக்கு நல்ல பழமாக இருக்கணும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தக்காளி எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். மசாலா ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இந்த மாதிரி தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து நான் இன்றைக்கி காரப்பொடி சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி குருமா. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம முதல்ல அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வதங்கி எண்ணெய் நல்லா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கிரேவி திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி குருமா நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வந்து முன்னாடியே திக்காக இருந்ததுன்னா கொதிச்சு இன்னும் திக்காயிடும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. தக்காளி குருமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். சூப்பராக நல்லா கமன்னு தக்காளி குருமா ரெடி. இப்போ நம்மளோட தக்காளி குருமா நல்லா
வாசனையாக ரெடி ஆகிட்டு நீங்களே பார்த்துப்பீங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு. சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கூடயும் இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.